Okay, students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது lesson 7, question number 11. The rate of formation of a dimer in a second order reaction is 7.5 into 10 to the power minus 3 mole per liter per second at 0.05 mole per liter monomer concentration. So what they ask us to do, calculate the rate concentration. See, ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இதை 2 times 3 times நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினோட ஃபுல் ஆன்சரும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து அதுலேருந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் formation of a dimer. Rate of formation of a dimer. ரேட்னா என்ன, ஸ்பீடு. ஒரு டைமர் ஃபார்ம் ஆகுது. அப்போ டைமர் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு மோனோமர் வேணும், அப்படி தானே. ஸோ அந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் அந்த டைமர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ the rate of the reaction கொடுத்துருக்காங்க, that is 7.5 into 10 to the power minus 3 mole per liter per second அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது the monomer concentration கொடுத்துருக்காங்க 0.05 mole per liter அப்படிங்கிறது அந்த நம்ம எடுத்திருக்கிற ரியாக்டன் மோனோமரோட கான்சன்ட்ரேஷன். என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, calculate the rate constant. அப்போ இங்கே 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. what are the 3 datas? First one is the order of the reaction, second order அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது rate of the reaction, that is 7.5 into 10 to the power minus 3 mole per liter per second கொடுத்துருக்காங்க. அடுத்ததா initial concentration of the monomer, மோனோமரோட initial concentration 0.05 mole per liter அப்படிங்கிற 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸிங் திஸ் 3 டேட்டாஸ் we are going to solve this problem. You are going to approach this problem. Okay, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோனோமர் அது என்னது, மோனோமர்னு தான் கொடுத்துருக்காங்க. மோனோமர் என்ன கெமிக்கல் அப்படின்னு கொடுக்கல, அதனால் நம்ம இந்த மோனோமரை எம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் திஸ் மோனோமர் அஸ் எம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த ரியாக்ஷனை பார்த்தபடி மோனோமர் வந்து என்ன செய்யுது, நமக்கு ஒரு டைமர். ஸோ எம் வந்து என்ன செய்யணும், M2 அப்படிங்கிற ஒரு டைமரை கொடுக்குது. அப்போது எத்தனை எம் வேணும், 2M, 2 எம் சேர்ந்தால் தான் என்ன செய்யும், M2 அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டை நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம அடுத்ததாக என்ன செய்கிறோம், ரேட்லாம் எழுதுகிறோம். ரேட்லாம் என்ன சொல்லுது, ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடு எதை பொறுத்தது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அதாவது இனிஷியலாக அந்த ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அதுதான் என்னது, அதை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் ரேட்லாம் சொல்கிறது. யூஸ்வலி ரேட்லாம் என்ன சொல்லுது, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the initial concentration of the reactant அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரேட்லாம் எழுதுங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சைனை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மோனோமர் M. இது எந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுது, M to the power N. ஸோ இந்த Nங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், வெதர் இட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆர் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம ரேட்லாம் எழுதிட்டோம். அடுத்து என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கிவன் டேட்டாஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் என்ன, செகண்ட் ஆர்டர். அதனால் n இஸ் ஈக்குவல் டு வாட்டு, 2, n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற செகண்ட் ஆர்டரை எழுதுகிறோம். அடுத்தது என்ன எழுதுகிறோம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மோனோமர் M. நம்ம ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்ததை அப்படியே கொஸ்டினில் இருந்து எடுத்து எழுதியிருக்கோம். 0.05 மோல் பர் லிட்டர் அப்படிங்கிறது என்னது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகே, த தேர்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரேட். ஸோ ரேட் என்ன ரேட்டில் என்ன ஸ்பீடில் இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வாட், 7.5 into 10 to the power 3 mole per liter per second. ஓகே, அதையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், all the given data to be substituted. ஓகே, இதில் இந்த ரேட் லாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேவா?
ஸோ அந்த ரேட் லா என்ன சொல்லுது, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மோனோமர் த பவர் n அப்படின்னு சொல்லுது. இதில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் தெரியும். ரேட்டு கொடுத்துருக்காங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அன்னோன் டேர்ம் அது த ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேட் லாலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ரேட் கான்ஸ்டண்ட்டை எடுத்து எழுதுவோம். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டு த பவர் n. ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எது, எம்மோட கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் அ மோனோமரோட கான்சன்ட்ரேஷன், த பவர் n எழுதியிருக்கோம். Now we are going to substitute all the values in this. Okay, so K is equal to 7.5 into 10 to the power minus 3 divided by the 0.05 the whole power 2, because order of the reaction is 2. Okay, substitute பண்ணியாச்சு. இனி simplify பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சி 5 டேபிள் 0.05 இல்லை, அங்கே 0.5, அதனால் 5 டேபிள் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை ரெடியூஸ் பண்ணும்போது இதில் ஒரு 5 இருக்குது, மீதி 2 இருக்குது, 25, 5 5s are 25, 1.5ன்னு வரும், அப்படி தானே? திரும்ப இதை என்ன செய்கிறோம், திரும்பவும் இது இன்னொரு 0.5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். So how many 5s are? 3 5s are 15. So the answer என்ன எழுதுறீங்க, இங்கே வந்து என்ன ஆச்சு, 3. Okay, what is the answer? 3. So mole per 3 mole per liter per second அப்படிங்கிறது answer. Okay, so this is the answer, that is the rate constant of this reaction. Understood? Write the answer like this. The rate constant K is equal to what? 3 mole per liter per second.